ரூபாய் இல்லாம வீட்ல இருந்து வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த சேலஞ்ச்ல ஜுரமா இருந்தாலும் சரி, டிராவல் பண்ணாலும் சரி, யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, இல்ல எடுத்துட்டு இந்த போனோட பேட்டரி பல்ஜ் ஆனாலும் சரி, ஃப்ரெண்டோட போன்ல ஷூட் பண்ணி அந்த போன் தொலைஞ்சு போனாலும் சரி, கடைசியில போனே இல்லைனாலும் லேப்டாப்போட ஃப்ரண்ட் கேமரால வீடியோ எடுத்து கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணி இன்னையோட 100 days ஆச்சு. வெல்கம் டு டே 100 ஆஃப் 0 ரூபி கம்பேக்கோட 100 days சேலஞ்ச். ஸோ டெய்லி போஸ்ட் பண்றது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒன்றும் கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. நம்ம ரியல் லைஃபை சர்வை பண்றதை என்னெல்லாம் பண்ணி நம்ம லைஃப்ல மேல வரோன்றத லைஃப் டாக்குமெண்டா பண்ணியிருக்கேன் இந்த 100 days. என்னதான் 0 ரூபியில ஸ்டார்ட் பண்ணி 1 lakh rupees ஏர்ன் பண்ணாலும், இல்ல ஒரு மூவி ஆஃபர்ல கேமராமேனா சைன் பண்ணியிருந்தாலும், எல்லாத்துக்கும் மேல என்ன நம்பி தெரியாத ஒரு பையன் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து போன்ல ஷூட் பண்றான்னு சொல்லி அதை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு பே பண்ண ஒரு கிளைண்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணி பே பண்ணல அப்படின்னா இவ்வளவு நாள் என்னால சர்வே பண்ணி 100 days சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியவே முடியாது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வீடியோ பெருசாக வைரல் ஆகலைனாலும் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிருக்குன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 100 crore சம்பாதிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. பட் நம்மளோட வீடியோஸை பார்த்து 0 ரூபிலேருந்து 100 crore, 0 ரூபிலேருந்து இதை பண்ண போகிற நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த லைஃப் டாக்குமெண்ட்டை நான் பண்ணேன். ஸோ கம்பேக்ன்றது லைஃப்பில் நிறைய வாட்டி நான் கீழே விழுந்து மேலே வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி அதை லைஃப் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினச்சது பெரிய லெவலில் போயிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்றது அதெல்லாம் தாண்டி எப்படி ஒருத்தன் கையிலேருந்து 0 1 ரூபியை ஏர்ன் பண்றதுன்றத ப்ரூவ் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். அண்ட் ஃபைனலா இவ்வளவு நாள் டே 1ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் அ எண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங்.